அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் உம் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் உம் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான் எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் உம் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் உம் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே.
அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, பெருக செய்த பெரிய தெய்வமே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு அவர் சர்வ வல்லவராக இருக்கிறதுனால நான் வாழ முடியும்? எந்த சூழ்நிலையிலும் நம்மளை வாழ வைப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் வாழ வைப்பாரா? இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறேன்னா கர்த்தர் என்னை எல்லா சூழ்நிலையிலும் வாழ வைக்கிற ஒரு சர்வ வல்லவராய். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இனி நீ யாக்கோப் என்று அழைக்கப்படாம சர்வ வல்லமையாகிய தேவன் நான் என்ன செய்யறேன்றத சொல்றாரு. இனி நீ இஸ்ரவேல் அழைக்கப்படுவாய். அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? நான் சொல்றாரு, பழுகி பெருகுவாய் என்றார். ஒரு ஜாதியார் மாத்திரமல்ல, பற்பல ஜாதி உன் மூலமாய் உண்டாகும். உன்னுடைய ஜாதியிலிருந்து ராஜாக்கள் உண்டாவார்கள். எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின போது சொன்ன காரியங்கள். இப்படி ஆண்டவர் அவனுக்கு சொன்னதெல்லாம் கேட்ட போது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். கர்த்தர் அவனோடு இடைப்பட்ட தேவ பிரசன்னம் அவன் உணர்ந்த இடம். உணர்றான் கர்த்தர் உண்மையாகவே அவர் சொன்னபடி அவர் சர்வ வல்லவராயிருக்க. எத்தனை பேருக்கு நீங்க தெரியும், தேவனுடைய ஆலயத்துக்குள்ள, பெத்தேல் என்கிற இந்த ஆலயத்துக்குள்ள, இன்னைக்கு இது பிளஸ்ஸிங் சென்டரா இருந்தாலும் கர்த்தர் இங்கே நம்மளோடு இடைப்படுகிற இந்த இடத்துக்கு வரும்போது உனக்கு தெரியுது, நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதெல்லாம் செய்ய அவரால முடியும். எபினேசராய், எல் ஷடாவாய் அவர் இருக்கிறார். உதவுகிறவர் மாத்திரம் இல்ல, சர்வ வல்லவர் என்பதை காட்டுகிறதுல அவரை மிஞ்சிக்க ஒருவருமே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் சர்வ வல்லவர். அதுதான் பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம வைத்திருக்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம். அவருடைய வல்லமை குறைந்து போவதே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கும் கர்த்தருடைய வல்லமை அது ஃபுல் கெப்பாசிட்டியில் தான் வேலை செய்யுது? நான் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறனால, நான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கனால ஆண்டுடைய வல்லமை கொஞ்சம் கிடையவே கிடையாது. அவர் எப்பவுமே சர்வ வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்லுங்க? அவர் எப்பொழுதுமே சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல் ஷடாவாய். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க. எதுக்கு தெரியுமா? அவர் நான் மாத்திரம் சர்வ வல்லவரை அனுபவிப்பதுக்கு இல்லை, அவரை பத்தி பலருக்கு சொல்வதற்காக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு 22ஆம் அதிகாரத்தில், கடைசி பைபிள் இருக்கிற கடைசி புஸ்தகம். அதையும் ஆரம்பத்திலையும் கடைசியும் ஸ்ட்ராங்கா வாசித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்று நம்ம செய்வோம். அதில் சொல்லியிருக்கு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் சீக்கிரமாய் வருவார்? ஏன் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறாருன்னா காட்டுறாரு, நான் சீக்கிரம் வரக்கூடிய காலம் இருக்கு, அதனால நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தரை சர்வ வல்லவரா நான் வச்சுக்கிட்டு இவ்வளவு மகிமையான கிரியைகளை செய்கிற ஆண்டவரை நான் வச்சுட்டு இருக்கும்போது, அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் இன்னொருத்தருக்கு நான் சொல்லனா அந்த கிரியையை ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்பார். இன்னைக்கு இவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்ம வைத்திருக்கும் போது அவரை குறித்த கிரியைகளை நம்ம பறைசாட்டணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை குறித்த கிரியைகளை
நான் பறைசாற்றுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கர்த்தரை குறித்த அவருடைய கிரியைகளை நான் என்ன பண்ணுவேன்? பறைசாற்றுறேன். நான் யோசித்து பார்க்குறேன், நான் சின்ன பையனா இருந்தபோது அந்த நாட்டில் தெரு தெருவா போய் நின்று ஆண்டோடைய சுவிசேஷத்தெல்லாம் சொல்லுவோம் பாருங்க. அப்போ குழு குழுவாக போகும்போது அப்போ நான் சின்ன பையனா இருந்தபோது என்ன முதல்ல அனுப்பிடுவாங்க, போ அப்படின்ட்டு. என் வயசில் இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் முன்னாடி போய் நின்று தெருவில் நான் சொல்கிறது, ஞாயிற்றுக்கிழமை மதியானம் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போவோம். அனுப்பின உடனே முதல்ல போய் தெருவில் நின்று நம்மளை தான் ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க. ஆண்டோடைய வருகையை குறித்து பாடுவோம் பாருங்க. அப்போவே இந்த பாட்டெல்லாம் அருமையான ஒரு பாடல். இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார், ஆயத்தமாவோம், வேகமாய் அவருக்காக வேலை செய்வோம் அப்படின்ற ஒரு பாடல் பாருங்க. அந்த பாட்டெல்லாம் பாடுவோம் பாருங்க. கூட இருந்து நாங்கள் என் கூட இருந்தெல்லாம் பாடுவாங்க. அப்போவே சின்ன வயசுலேயே குரல் சும்மா கணீர்னு இருக்கும். அதனால எங்கே போனாலும் நம்மளை பாட விட்டுருவாங்க. பாடுவோம் பாருங்க, சத்தமாக பாடுவோம். நான் ஆராதிக்கிற இயேசு, நம்மளை நேசிக்கிற இயேசு, அவர் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி அப்படி பாட்டை பாடி ஆண்டவுடைய கிரியைகளெல்லாம் சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு யோசித்து பார்க்கிறேன், அன்னைக்கு ஆரம்பித்த கிரியையை கர்த்தர் இன்னைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு செய்து கொண்டிருக்கார். இந்த மாதிரி மகத்துவமான கிரியைகளை சொல்றதுக்கு தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறாரு. நம்ம போய் எங்க நின்றாலும் சொல்லலாம், நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உள்ள. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியுமா? நீங்க வேலை ஸ்தலத்திலையும் சொல்லலாம், என்ன தெருவில் நின்றும் சொல்லலாம், குடும்பத்தில் சொல்லலாம், எங்க போயிருந்தாலும் சொல்லலாம். எவ்வளவு பலவீனமான சூழ்நிலை நின்று நான் கையை உயர்த்தி சொல்லலாம், நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லவர், அவர் சீக்கிரம் வருகிற கர்த்தர். ஆமென். இந்த கிரியை, ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர் என்கிற கிரியைகளை அறிவிக்கும் போது நான் சொல்றேன், அந்த கிரியைகளை கூட கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் அந்த கிரியையை கூட அவருடைய கணக்கில் வைக்க. அந்த பாடலை தான் பாட போறோம் பாருங்க. இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருடைய கிரியையை சொல்லணும், இன்னொருவருக்கு ஆண்டவர் எவ்வளோ சர்வ வல்லவர் நல்லவர்னு சொல்லணுன்ற ஒரு வாஞ்சை உண்டாக்குற ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். எமில் ஜெபசிங் அவர்கள் எழுதின ஒரு பாடலை நம்ம ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாட போகிறோம். எங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுங்கள். நம் இயேசு ராஜாவாய் இதோ அவர் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லுகிற ஒரு பாடலை சேர்ந்து பாடி, இந்த பாரத்தோட, இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை எனக்கு மாத்திரம் நான் வைத்திராம அவரை பலருக்கு சொல்ற ஒரு நிலையில், பறை சாட்டுகிற ஒரு நிலையில கர்த்தரை நாம் இணைந்து நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். நல்ல கரம் தட்டி, நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பாணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 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 மனிதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செவையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே,
இயேசு ராஜாவே, நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 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 ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என்ன முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் அந்நாளில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். எல்லாரும் நம் இயேசு ராஜாவே, நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, எல்லாரும் நம் இயேசு ராஜாவே, நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் பாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். கரம் தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்கள். போய் இப்படி பறை சாட்டணும். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் சீக்கிரமாய் வருவார்? இதை சொல்ற நற்செய்தி நம்ம கிட்ட இருக்குங்க. கிறிஸ்தவ மக்கள் இதை சொல்றதே இல்லை பாருங்க. இயேசு எவ்வளவு சர்வ வல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதமான கிரியைகளை செய்கிறார், எப்படி ஜனங்களை அவர் சந்திக்க வருவதற்கு முன்பாக ஆயத்தப்படுத்துகிறார். சபை அதுதான் பாருங்க. அதுக்கு தான் சபை இங்க வரும். எதற்காக? எப்படி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துறார். மணவாளன் வரும்போது மணவாட்டி ஆகிய சபையை தமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்துறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் போய் இதை சொல்லணும். என்னென்னத்தையோ பேசுறோம் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க இதை சொல்லாம இயேசுவினுடைய மகத்துவத்தையும் அவருடைய சர்வ வல்லமையை குறித்தும் சொல்றதுக்கு நமக்கு வாய் வரமாட்டுது. அதுதான் இப்படிப்பட்ட பாடலாம் பாடும் போதாவது நமக்கு ஒரு 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 உற்சாகம் வரும். வேகமா சொல்லணும். அவர் வேகமாய் வருகிறார். எப்போ வருவார் தெரியாது, ஆனா வருவார். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அடையாளங்கள்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் யுத்தம், சண்டைகள், பிரச்சனைகள். கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லியிருக்கிற
அந்த அறிகுறியெல்லாம் பார்க்கிறோம். இவ்வளவு அறிகுறிய வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிற நான், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன கர்த்தர், நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த கர்த்தரை குறித்த பறைசாட்டுதல் கிறிஸ்தவனுடைய வாயில் இருக்கணும். உங்கள் மக்கள், உங்கள் ஜனங்கிடத்துல போய் பார்க்கிறவங்கிட்ட போய் சொல்லணும், இயேசு வராரு அப்படின்னு. சிலரை நம்ம குற்றப்படுத்துறதுக்காக சொல்றது இல்லை. ராஜாதி ராஜா வராருங்க, அவரோடு உங்களை இருக்கும்படி அழைத்து போக அவர் விரும்புகிறார். அவருடைய மந்தைக்குள்ள நீங்க இருக்கணும், அவருடைய அன்புக்குள்ள நீங்க இருக்கணும், அவருடைய சர்வ வல்லமைக்குள்ள நீங்க இருக்கணும். இப்படி போய் சொல்லணும். ஒரு காலத்துல கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஏசு வரார், பாவிங்களே நீங்களா என்ன ஆவீங்களோ. அப்படி இல்லை. அப்படி சொன்னா ஒருத்தரை மனம் தர மாட்டான், இன்னும் கடுப்பாயிட்டு தான் போவாங்க. ஏசு சீக்கிரம் வரார். எப்படி வராரு? ராஜாதி ராஜாவாய் அரசாளுகிறவராய் அவர் வருகிறார். அவரை சேவிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவர்கிட்ட வரணும். இப்படி சொன்னா ஜனம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. நிறைய கிறிஸ்தவம் காது கொடுத்து கேட்கிற மாதிரி சொல்றது இல்லை. அதுக்குதான் இங்க இப்படிலாம் சொல்றோம் பாருங்க, எப்படி சொல்லணும், எப்படி ஆண்டவருடைய வருகை குறித்து நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அதை சொல்லக்கூடிய ஒரு வேலையை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவம் கையிலையும் கர்த்தர் அந்த வேலையை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் அதை நினைத்து சந்தோஷப்படுறீங்க? போய் சொல்லுங்க, பறை சாட்டுங்க. பறை சாட்ட முடியல, இந்த மாதிரி பாட்டையாவது பாடுங்க. இருக்கிற இடத்துல உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு கேட்கற மாதிரி பாடுங்க. உங்களால பாட முடியலையா, நாங்க பாடி போடுறோம்ல, அதையாவது கேட்கற மாதிரி வைங்க. எதையாவது பண்ணுங்க. பண்ணி ஆண்டவருடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகத்துவத்தை அறிவிப்பதுக்காகவே நம்மளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உயிரோட வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை எண்ணி பார்க்குறீங்க? இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறது அவரை பத்தி சொல்றதுக்கு தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பதே அவரை பத்தி சொல்றதுக்கு தான் கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கிறார். எல்ஷடா அப்படிலாம் நான் ஏன் சொல்றேன்? அவர் சர்வ வல்லவர்னு ஏன் சொல்றேன்? அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையின் மூலமா பலருக்கு தெரியணும், இந்த உலகத்துல ஒரு தேவன் இருக்கிறார், அவர் சர்வ வல்லவர், மனுஷனை கைவிட மாட்டார். மனுஷன் தலை குனிந்து இருக்க வேண்டியதில்லை. ராஜாதி ராஜாவை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு ஒருவர் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவே. நம்முடைய ராஜா மகிமையின் ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? நான் ஆராதிக்கிற இயேசு மகிமையான ராஜா. அவர் எந்த மகிமையும் தேட வேண்டியது, அவர் ஏற்கனவே மகிமையினால முடிசூட்டப்பட்டிருக்கிறார். மகிமை உள்ள கர்த்தர் அவர். அவருடைய மகிமை யாரும் எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மகிமையின் ராஜாவை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேருடைய கரங்கள் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் மூலமா அறிவிக்க நீர் எல்ஷடாவாய் சர்வ வல்லவராய் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு போதுமானவராய் நீர் இருக்கிற எங்கள் நல்ல தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களோட இணைந்து சொல்லி கர்த்தரை உயர்த்தி ஆராதிங்கள். El Shaddai, El Shaddai, El Shaddai, El Shaddai. சத்தமா எல்லாரும் El Shaddai, El Shaddai, El Shaddai. இயேசுவே 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 சர்வ வல்லவரே. நம்முடைய கைகளும் சத்தமும் அவருக்கு நேராக உயர்த்தப்படட்டும். சர்வ வல்லவரே, துதிக்கு பாத்திர ஒருவர்
ஆளுகினிலே இனி என்றும் கூடாதது ஒன்றுமில்லையே. எல் ஷடாய் எந்தன் அருகினிலே இனி என்றும் கூடாதது ஒன்றுமில்லையே. பாலுகி பெருக செய்தவரே முற்றிலும் போதுமானவரே. பாலுகி பெருக செய்தவரே முற்றிலும் போதுமானவரே. இயேசுவே 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 சர்வ வல்லவரே. இயேசுவே 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 சர்வ வல்லவரே. துதிக்கு பாத்திரரொருவரே மகிமைக்கு பாத்திரர் ஒருவரே. எல்லாம் துதிக்கு பாத்திரர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் ஒருவரே. ஓ எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்கள் உடன்படிக்கை பண்ணின சர்வ வல்லவரே, we worship you Lord. உடன்படிக்கை செய்தவரே உடன் இருந்து நடத்தினீரே. உடன்படிக்கை செய்தவரே உடன் இருந்து நடத்தினீரே. இடன் கொண்டு பெருக செய்தவரே ஆண்டு கொள்ள ஆளுகை தந்தவரே. இடம் கொண்டு பெருக செய்தவரே ஆண்டு கொள்ள ஆளுகை தந்தவரே. கைகளை உயர்த்தி இயேசுவே 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 சர்வ வல்லவரே. இயேசுவே 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 சர்வ வல்லவரே. துதிக்கு பாத்திரர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் ஒருவர். எல்லா துதிக்கு பாத்திரர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் ஒருவரே. ஓங்கி வளர செய்தவரே வேரோண்டி பாடர செய்தவரே. ஓங்கி வளர செய்தவரே வேரோண்டி பாடர செய்தவரே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் நீரே என்றென்றும் நீரே பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் நீரே என்றென்றும் நீரே பரிசுத்தரே. பரிசுத்தரே பரிசுத்தரே என்றென்றும் நீரே பரிசுத்தரே. பரிசுத்தரே பரிசுத்தரே என்றென்றும் நீரே பரிசுத்தரே.
போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்கள் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டு கர்த்தரை ஆர்ப்பரித்து சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு நல்ல எல்ஷடாவாய் இருக்கிறீரே, சர்வ வல்லவராய் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எப்படி வேருண்டி படர செய்கிறீர், எப்படி எங்களை பெருக பண்ணுகிறீர், எப்படி எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறீர். அதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது நீர் எவ்வளவு சர்வ வல்லவர் என்பதை நாங்கள் உமக்குள்ள ஆண்டவரே மன நிறைவோடு சொல்கிறோம். நீர் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு சர்வ வல்லவராய் இருந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலும் கர்த்தர் நீ சர்வ வல்லவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த இடத்துல நீர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில சந்தேகத்தோடு கவலையோடு வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்குள்ள நீர் எவ்வளவு சர்வ வல்லவர் என்பதை நிரூபிக்கிற ஒரு நேரமாய் ஒரு நேரத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சர்வ வல்லமை உள்ள கிரியைகளை அவர்கள் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, விடுதலையை பெறட்டும், விடுவிக்கப்பட்டு போகட்டும். சர்வ வல்லவர் விடுவிக்க முடியாத ஒன்றுமே இல்லை. சகல காரியத்திலும் உம்முடைய அற்புத விடுதலை எங்களை அனுபவிக்க வைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை உயர்த்த, உம்மை தொழுது கொள்ள, எங்க மனதை எங்க இருதயத்தை உமக்கு நேராக நீ திருப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசனத்துல உம்முடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிற எங்களுடைய இருதயமாகிய நிலத்தை கர்த்தர் நீர் உம்முடைய பிரசனத்தினாலே நீர் பண்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனமாகிய நல்ல விதை இந்த காலை வேளையில் எங்களுடைய இருதயமாகிய பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கப்படட்டும். உம்முடைய அற்புதமான வல்லமையை நாங்கள் அனுபவிக்க, உணர, நாங்கள் உமக்கென்று வாழ, எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நீர் ஒருவரே சர்வ வல்லவர் என்று நாங்கள் பறைசாற்றி உம்மை உயர்த்த நீர் எங்களை போதித்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடை. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.